காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தினை தமிழக அரசு தொடங்கி அதன் பணிகளை செயல்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள மக்கள் கடந்த 2 வருடங்களாக விமான நிலையம் அமைக்கக்கூடாது என போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பரந்தூர் மக்களை சந்தித்து பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தமிழக அரசு நேற்று 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டது. அந்த அறிக்கையில் பரந்தூர் விமான நிலையம் பற்றிய தகவலையும் வெளியிட்டது. இதை பற்றி தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ள தகவலில், மக்கள் பாதிக்கப்படாத வண்ணம் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்ற தமிழ்நாடு அரசின் அறிவிப்பு குறித்து இந்த நிதிநிலை அறிக்கையில் விளக்கப்படவே இல்லை. மாறாக மக்கள் நலன் சார்ந்த எந்த விளக்கமும் இல்லாமல் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்ற அறிவிப்பு பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களுக்கு செய்யப்படும் துரோகமாகவே இருக்கும். இவ்வாறு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்.